ராமராமா நவம்பர் 9 ஞாயிற்றுக்கிழமை பானுவாசரக விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாசம் 23ஆம் தேதி கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி திதி காலை 10 மணி 15 நிமிடம் வரை. பின்பு பஞ்சமி திதி திருவாதிர நட்சத்திரம் அதாவது ஆர்திரா நட்சத்திரம் சித்த யோக பாலவ கரணம். ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூரிய கிரணங்கள் நம் மீது படுவது நல்லதா? அதாவது சன் பாத் அப்படின்னு சொல்றான். அதுவும் இன்னைக்கு சண்டே. சூரியனுடைய ஒளி நம்ம உடம்பு மேல படுற மாதிரி இருக்கிறது. இதுவே ஒரு பெரிய ஆரோக்கியம் அப்படின்லாம் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றா. சூரிய வெளிச்சத்துல போய் கொஞ்ச நேரம் இருங்கோ அப்படின்னு சொல்றா. சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னா, சாஸ்திரம் சொன்னதை தான் இவா சொல்லுவா. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, இளம் சூரியனுடைய அந்த ஒளியானது உன் மேல பட்டா அது உனக்கு கெடுதல். அதாவது பாலா தபகான்னு சொல்லுவா. கார்த்தால சூரியன் உதிக்கிற சமயத்துல அந்த சூரியனுடைய கிரணங்கள் அவனுடைய ஒளி நம்ம மேல படுற மாதிரி இருக்கக்கூடாது. அது உடம்புக்கு கெடுதலை ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். ஆனா சாயங்காலம் சூரியன் அஸ்தமிக்க போறானே, அந்த அஸ்தமிக்கிற சமயத்துல அதுக்கு முன்னாடி சிறிது நேரம் முன்பு இந்த சூரிய ஒளி மேலப்படும். அந்த சமயத்துல சூரியன் ஒளி மேலப்படுற மாதிரி நின்றா நம்மளுக்கு உடம்புல புஷ்டி அதிகரிக்கிறது, ஆரோக்கியம் ஏற்படுறது, ஆயுஸ் விருத்தியாருது. அதாவது மாலை 4:30 மணியிலிருந்து சூரியன் அஸ்தமிக்கிற வரை ஒரு 6 மணி 6:15 சூரியன் எப்ப அஸ்தமிக்கிறானோ அது வரை இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய ஒளி நம் உடல் மேல பட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அதனால இந்த பீச் ஓரமா வாக்கிங் போறவா அவெல்லாம் இந்த சாயங்காலத்துல இதை வச்சிருந்தா ரொம்ப சௌரியம். சூரியன் ஒளி மேல பட்டா ரொம்ப ஆயுசு விருத்தி. மொட்டை மாடியில போய் நிக்கலாம். சன்பாத்து பண்றதெல்லாம் இந்த சமயத்துல வச்சுக்கலாம். ராமராம்.